நிலாவும், சோழனும் வந்து கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்காக போறாங்க. ஸோ, இப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ண போற 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு போறது நம்மளா தான் இருக்கும். அதனால அப்படியே இருக்கட்டுமே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எப்படி செட் ஆகும் சோலா? அதெல்லாம் வேணாம் வாங்க. நம்ம வந்து கோர்ட்ல என்ன சொல்றாங்க அது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ சோழனும், நிலாவும் கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த கேஸ் வந்துட்டு ஹியரிங்க்கு வர்றத வந்து ஒரு 6 மாசம் வந்து சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனை, என்ன ஏது பிரச்சனையே இருந்தா தானே அத வந்து அவங்க பிரிச்சு வைப்பாங்க. ஸோ பிரச்சனையே இல்லன்றதுனால அவங்க வந்து அத பத்தி ஒரு 6 மாசம் தள்ளி போட்டுறாங்க இந்த கேஸ. இந்த விஷயத்த அ அதாவது நிலா அங்க இருக்கிறத வந்து நிலாவோட அப்பா மனோகரனுக்கு வந்து நியூஸ் போகுது. அப்போ மனோகரனுக்கு எப்படி போகுதுன்னா, அவங்க அண்ணன் தாஸோட ஃப்ரெண்டு வந்து பார்த்து தாஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க தங்கச்சியும், அந்த டிரைவர் பையனும் இங்க கோர்ட்ல இருக்கிறாங்க. நான் என்ன ஏதுன்னு லாயர் கிட்ட விசாரிச்சேன். அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதுக்காக வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, தாஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ அப்படித்தான் மனோகரனுக்கு இந்த விஷயம் போகுது. "என்ன தாஸ் சொல்ற? அவங்களுக்காக என்னையவே தூக்கி வீசிட்டு போனாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க போய் டிவோர்ஸ் பண்ண போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. உங்க பொண்ணு என்ன பண்றா? ஏது பண்றான்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.